நான் உங்க நாகராஜ். தங்களோட பிரச்சனைகள் தீர மௌனசாமியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மகானை தரிசிக்க நிறைய பேர் வந்து போறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரை தரிசனம் செஞ்சுட்டு அவரோட குரு ஜீவசமாதிக்கு போனா அவரோட குரு இன்னைக்கும் பாம்பு ரூபத்துல நிச்சயமா வந்து காட்சி கொடுக்கறதா எனக்கு ஒரு அதிசயமான தகவல் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு பிரமிப்பான விஷயத்தை தேடித்தான் இன்னைக்கு என்னோட பயணம் அமைஞ்சிருக்கு. மௌனசாமியாக வாழும் சீடரை தரிசனம் செய்தார் பாம்பாக வந்து காட்சி தரும் குரு. சர்ப்பம் மொத்தம் காட்சி கொடுத்துருக்காரு. நேரில் வந்தாலும் வரலாம், உங்ககிட்ட கொள்ளையில வந்தாலும் வரலாம், நீங்க போகும்போது குறுக்க கூட வரலாம். ஒரு சித்தரின் ஜீவசமாதியில் அரங்கேறும் அமானுஷ்யம். நான் இப்போ கும்பகோணம் வந்து சேர்ந்துட்டேன். இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கு திருப்புரம்பியம். வழியெல்லாம் பசுமையா இருந்த வயல்வெளிகளை ரசிச்சபடியே நான் திருப்புரம்பியம் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தேன். வழியில யாழ்ப்பாணம் ஆறுமுக சித்தரோட ஜீவசமாதி போர்டு ஒன்று வழிகாட்டினபடி இருந்தது. அந்த வழியில போனதும் நான் தேடி வந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இதுதான் நான் தேடி வந்த யாழ்ப்பாண சித்தரோட ஜீவசமாதி. நான் உள்ள போனேன். நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. நான் அங்க போன நேரம் யாழ்ப்பாண சித்தருக்கு பூஜைகள் நடந்துகிட்டு இருந்தது. இவரு கண்ணன். இவர் தான் இப்போ யாழ்ப்பாண ஆறுமுக சித்தர் ஜீவசமாதிய பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு. யாழ்ப்பாண சித்தருக்கு கடைசி சீடரா வந்தவர் தான் பிரகாசம் சாமி. இவங்க ரெண்டு பேருக்குமான குரு சிஷ்ய உறவு தான் ரொம்பவே அமானுஷ்யமானது. அதனால இன்னைக்கு நான் அவரை தான் முதல்ல மீட் பண்ணி ஆகணும். பிரகாசம் சாமி இங்க பக்கத்துல சுவாமி மலையில ஒரு வாழும் சித்தரா வலம் வந்துட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னாரு கண்ணன். யாழ்ப்பாண ஆறுமுக சித்தரோட சீடரான பிரகாசம் சாமிய உடனே சந்திக்கணும்னு எனக்கு தோணுச்சு. பிரச்சனைகளோட இருக்கிற பலர் அவரை பார்த்தாலே உடனே பிரச்சனைகள் தீர்வதா வந்து பாக்குறாங்க. அதனால உடனே நான் அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவர் எங்க இருப்பாரு, எப்ப இருப்பாருன்னு கரெக்டா சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. சரி பரவாயில்லன்னு ஆறுமுக சித்தர் ஜீவசமாதியில இருந்து பிரகாசம் சாமியை தேடி கிளம்பினேன். யாழ்ப்பாண ஆறுமுக சுவாமியோட சீடர் பிரகாச சுவாமி வாழும் சித்தர் இன்னைக்கும் சுவாமி மலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. இப்ப பிரகாச சுவாமியை தேடிட்டு தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ சுவாமி மலைக்கு வந்துட்டேன். முருகனோட அறுபடை வீடுகள்ல ஒன்று சுவாமி மலை. சுவாமி மலைக்கு வந்துட்டு முருகனை தரிசிக்காம போனா நல்லா இருக்காது. அதனால இன்னைக்கு என்னோட இந்த சித்தர் தேடல் வெற்றியை தரணும்னு வேண்டினபடி சுவாமி மலை கோயிலுக்கு போனேன். முருகரோட தரிசனம் கிடைச்சது. கோயில இருந்து திரும்பி வந்தேன். இப்போ எனக்குள்ள இன்னும் புத்துணர்ச்சி வந்த ஒரு ஃபீலோட நான் பிரகாசம் சாமியை தேடி போக ஆரம்பிச்சேன். நான் இப்போ சுவாமி மலை பகுதியில இருந்தாலும் பிரகாசம் சாமி இருக்கிற இடத்த எக்ஸாக்டா யாருக்கும் சொல்ல தெரியல. வர வழியெல்லாம் அவரை பத்தி விசாரிச்சபடியே வந்தேன். நான் இப்போ கிட்டத்தட்ட பிரகாசம் சாமி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். வர வழியில மலர் கொடின்னு ஒரு அம்மாவை சந்திச்சு பேசினேன். அவங்க கிட்ட பிரகாசம் சாமிகளை பத்தி விசாரிச்சேன். அவர் இங்க பக்கத்துல இருக்கிறதா சொல்லி அவரை பத்தி எனக்கு சொல்ல தொடங்கினாங்க மலர் கொடி. இங்க சித்தர் ஒருத்தர் இருக்காரா சுவாமி மலையில, ஒரு சாமி வந்து இருப்பாரு, பேசவே மாட்டாரு, மௌனமா இருப்பாரு அப்படின்னாங்க. அவர் யாரு? சித்தர் தான் சொல்றாங்க. அவர் இந்த ஊர் தான் பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இங்கதான். அவர் அப்ப சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே இருக்கிறாரு. இப்பதான் ஒரு 10 வருஷமா அவரை ஒரு சித்தர்னு சொல்லி எல்லாம் வந்து சாமி கும்பிடுறாங்க. ஆனா பேச மாட்டாரு, வாய் திறந்து பேசுனதே கிடையாது. பேச மாட்டாரு. பாப்பாரு, ஏதாவது சாப்பாடு கொடுத்தா வாங்கிப்பாரு, அது வேணும்னா வாங்கிக்குவாரு. அது வாங்கிக்கிறவங்கள்ட்ட அவங்களுக்கு நல்லது நடக்குதான். மலர்கொடி அம்மா கிட்ட பேசிட்டு நான் அங்கிருந்து கிளம்புனேன். அங்கிருந்து வர வழியில ஒரு இடத்துல கொஞ்சம் மக்கள் கூட்டமா நிக்கிறத நான் பார்த்தேன். மக்கள் பணியில இருக்கிற எனக்கு இந்த மாதிரியான இடங்கள்ல உதவி தேவைப்பட்டா செய்யற கடமையும் இருக்கு. சோ அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு போனேன். ஆனா அங்க நான் கண்ட காட்சி என்ன அதிர வச்சது. பிகாஸ் நான் அங்க பார்த்தது இவ்வளவு நேரமா நான் தேடிக்கிட்டு இருந்த பிரகாசம் சாமிகளை தான். பிரகாசம் சாமி அங்க ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இருந்தாரு. முகத்துல தாடி,
தலையில ஜடாமுடியோட காட்சி கொடுத்தாரு. நான் அங்க போயிருந்த சமயம் பிரகாசம் சாமிகள் கண்ணை மூடினபடி இருந்தாரு. ஏதோ தியானத்துல இருக்கிறத போல இருந்தது இந்த காட்சி. இங்க அவரை பார்க்க நிறைய மக்கள் கூடி இருக்காங்க. பிரகாசம் சாமியை பார்க்கவே ஒரு தனி தேஜஸோட சித்தர் தோற்றத்துல இருந்தாரு. இன்னைக்கு இங்க கூடி இருக்கிற எல்லாரும் பிரகாசம் சாமி கிட்ட ஆசி வாங்கிட்டு போகத்தான் வந்திருக்காங்க. ஆனா பிரகாசம் சாமி யாரையும் பொருட்படுத்துற மாதிரி தெரியல. இவர் இப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சியில வந்த திருவண்ணாமலை மூக்குப்படி சித்தரோட ரிசம்பிளன்ஸ் தான் வந்தது. மூக்குப்படி சித்தர் தன் கிட்ட ஆசி வாங்க வந்த மக்கள் யாரையும் கவனிக்காம தன்னோட தியான நிலையில இருந்து கொஞ்சம் கூட வெளியில வராம தனக்கு தோணும் இடங்கள்ல இருக்கிற மாதிரி தான் இந்த பிரகாசம் சாமியோட நிலைமையும் இருக்கு. அங்க கூடியிருந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். இங்க வர மக்கள் அவருக்காக சாப்பிட பிஸ்கட், காஃபின்னு பல பொருட்களை வாங்கி கொடுக்கறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அவரோட ஒரே ரியாக்ஷன் வேண்டான்னு தலையாட்டுறதுதான். நான் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சேன். அவரோட இந்த மௌன நிலைக்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? என்கிட்டயும் எதுவும் பேசாம கேமராவையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாரு. வணக்கம் சாமி, நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோம், டிவியிலேருந்து வர்றோம், உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். வேந்தர் டிவி 3வது கண் நிகழ்ச்சியில் சாமி உங்களை பற்றி போடலான்னு வந்திருக்கோம். சாமி, அவர் பக்கத்துல நான் கொஞ்சம் பயத்தோட தான் உட்கார்ந்திருந்தேன். ஏன்னா சிகரெட் சித்தர் கையால அடி வாங்கின மூமெண்ட் என் கிட்ட இருந்து இன்னும் மறையல. சித்தர்கள் கையால அடி வாங்கறது நல்லதுனாலும் அடியோட வலிய தாங்க முடியலையே. ஆனா பிரகாசம் சாமி இங்க வர யாரையும் அடிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. தாங்கள் கொண்டு வந்து கொடுக்கிற பொருட்களை வாங்கி பிரகாசம் சாமிகள் திருப்பி கொடுத்தாலே அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சதா இங்க வரவங்க சொல்றாங்க. இவரு கலியமூர்த்தி அல்வா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தினமும் வியாபாரத்துக்கு கிளம்புறப்போ முதல் வேலையா இங்க வந்து பிரகாசம் சாமிகளுக்கு அல்வாவை அவர் கையால கொடுத்து வாங்கிட்டு போறாரு. இப்படி செய்யறதால தன்னோட வியாபாரம் பெருகி இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறதா சொல்றாரு கலியமூர்த்தி. டெய்லி ஞாபகத்துக்கு வரப்ப நான் சாமி வந்து ஒரு 25 வருஷமா இந்த 4 வீதியில் எங்கே உட்காந்துருப்பாங்க. பெரும்பாலும் இப்போ இங்கே தான் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு வாங்கிட்டு போவேன். சாமியை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணணும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அவர்கிட்ட கொடுத்து கையில் கொடுத்து வாங்கிட்டு போனான். டெய்லி வியாபாரம், முதல் வியாபாரம் சாமி தான். இங்க வந்திருந்த எல்லாரும் பிரகாசம் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. சிலர் தான் கொண்டு வந்திருந்த ரூபா நோட்டுகளை அவர்கிட்ட கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கறதால தங்களோட வருமானம் பெருகும்ங்கிறது இங்க வரவங்களோட நம்பிக்கையா இருக்கு. நானும் என்கிட்ட இருந்த காசை அவர்கிட்ட கொடுத்து வாங்கிக்கிட்டேன். இங்க வந்த பலரும் கொடுத்த பொருட்களை வேண்டாம்னு சொல்லி தொடர்ந்து கோல் அடிச்சபடியே இருந்த பிரகாசம் சாமி இப்போ ஒருத்தர் கொண்டு வந்த வேர்க்கடலையை மட்டும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பிரகாசம் சாமி இப்படி ஒருத்தர் கொடுத்த பொருளை வாங்கிட்டாருன்னா அவங்களுக்கு பிரகாசம் சாமியோட ஆசி கிடைச்சிட்டதா இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரகாசம் சாமி சில நேரங்கள்ல திடீர்னு சிரிக்கிறாரு. இவர் இப்படி ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது அவங்களோட வாழ்க்கையில ஏதோ மாற்றம் ஏற்படுத்தும்னு இங்க வர பலரும் சொல்றாங்க. பிரகாசம் சாமி இங்க வர யார்கிட்டையும் பேசுறது இல்ல. ஆனாலும் நாம கேட்கிற கோரிக்கைகளை காதுல வாங்கி நிவர்த்தி பண்றதா சொல்றாரு கண்ணன். உட்கார்ந்துருக்கும் போதே சில பேர் சொல்லுவாங்க, சாமி ஆசீர்வாதம் பண்ணுவார், அவர் அடிச்சாரா நல்லா இருக்கும், அது பண்ணால் நல்லா இருக்கும், இது பண்ண நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அவங்க எது செஞ்சாலும் நம்ம சொல்லக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது. ஆனால் அவர் வந்து அவங்க பேச மாட்டாங்களே ஒழிய, ஆனால் நம்ம எது சொன்னாலும் கால் வாங்கிப்பாங்க. நம்ம குறைகள் எப்படியாப்பட்ட குறைகள் இருந்தாலும் அதை காதில் வாங்கிப்பாங்க, அதை நிவர்த்தி பண்ணுவாங்க. இங்கே தான் அடிக்கடி நாகராஜன் நிறைய சுற்றி சுற்றி வருவார். நாங்கள் போகும்போதெல்லாம் வெறும் பாம்பு சட்டையாக இருந்துச்சு. நான் பாம்பு சட்டையை பொறுக்கி வச்சிருக்கேன். ஜீவசமாதிக்கு மேலே. ஆமாம், பாம்பாடி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவரே வந்து உள்ள இறங்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா? மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கும்பகோணம் பகுதியில இருக்கேன். இங்க இருக்கிற ஒரு குருவும் சீடரும் பிரச்சனைகளோட வரவங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கறாங்க. சீடர் மௌனசாமியா வரவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்கிறாரு. ஜீவசமாதி ஆயிட்ட அவரோட குருவான சித்தர் இன்னைக்கும் வரவங்களுக்கெல்லாம் பாம்பு ரூபத்துல காட்சி கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இவங்க சூர்யா. இவங்க இங்க முதல் தரம் வந்து பிரகாசம் சாமிய பார்க்க வந்தப்போ இவங்கள பார்த்து பிரகாசம் சாமி சிரிச்சிருக்காரு.
இவர் சிரிச்சதுல ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குமோன்னு ஒரு தயக்கத்தோட இருந்த இவங்களுக்கு பிரகாசம் சாமியை பார்த்துட்டு போன மறுநாள் வீட்டுல குக்கர் வெடிச்சிருக்கு. அந்த திகிலான அனுபவத்தை எனக்கு விவரிச்சாங்க சூர்யா. போய் பார்த்தோம், போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். எங்களை பார்த்து ஆனால் சிரிச்சாரு. நாங்கள் போனோம், நாங்கள் இப்போ வாழைப்பழம் அப்புறம் பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தோம். என்ன நினைச்சான்னு தெரியல, எங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாரு. ஆனால் மறுநாள் காலையில எங்களுக்கு ஏதோ ஒரு இது நடக்க போகுதுங்கிறத அவர் நினைச்சிருப்பாரு போல, அவருக்கு தெரிஞ்சிருக்குது அது. அதே மாதிரி மறுநாள் காலையில பருப்பு வைக்கிறோம் இதில் குக்கரில். குக்கர் அப்படியே 2-3 டைம் ஜம்பாக இருந்துச்சு பாருங்க. சரி வெடிச்சிட போதுன்ட்டு நான் வெளில ஓடியாந்துட்டேன். கிச்சனை விட்டு நான் வெளில வந்துட்டேன். இந்த மாதிரி சவுண்டு கேட்டு இதாகும். ஆனால் இவங்க உள்ள மாட்டிட்டாங்க. கிச்சனை விட்டு வெளில வர முடியல. அது கரெக்டாக அந்த கிச்சன் அந்த வெளில வர முடியாத அளவுக்கு நடுப்புற மாட்டிக்கிட்டாங்க. கத்திர வெளில நின்றுக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கர் அப்படியே விழுத்துறோம். எம்பி 2 டைம் கீழே விழுந்து அப்படியே பருப்பெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு. எந்த ஒரு எதுவுமே ஆகலை. கண்டிப்பாக அவர் முத நாள் என்னத்துக்கு சிரிச்சாரு அப்படிங்கிறத நாளைக்கு நடக்க போகிறத முத நாளே அவர் எங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாரு. அவரோட ஆசை எங்களுக்கு இருந்ததுனால தான் எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் அது அப்படியே இதானுச்சு. திண்ணையில இருந்த பிரகாசம் சாமி அங்கிருந்து வந்து வெளியில உட்கார்ந்தாரு. கேமராவை பார்த்து ஒன்னும் புரியாதது போல உட்கார்ந்திருந்தாரு. இவ்வளவு நேரம் உண்ணாவிரத நிலையில மெயின்டைன் பண்ண பிரகாசம் சாமி இப்போ கண்ணன் கொடுத்த டீயை வாங்கி குடிச்சு தன்னோட உண்ணாவிரதத்தை முடிச்சாரு. திடீர்னு அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எங்க போறாருன்னு எங்களால யூகிக்க முடியல. நானும் அவரை ஃபாலோ பண்ணி போனேன். நான் அவரை விடுறதா இல்ல. அவரோட நடந்தபடியே அவர்கிட்ட பேசினேன். எல்லாத்துக்கும் மௌன மொழியிலேயே எனக்கு பதில் சொன்னாரு. சுவாமி இப்போ எங்க போறீங்க? உங்க வீட்டுக்கா? வீட்டுக்கா? வீடு எங்க இருக்கு? எங்க? சரி, அவரை தனியா போய் கரெக்ட் பண்ணி பேசலாம்னு அவருக்கு கொஞ்சம் டீயும் பிஸ்கட்டையும் வாங்கிட்டு அவரை பார்க்க போனேன். அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசி அவருக்கு நான் வாங்கிட்டு போன பொருட்களை கொடுத்தேன். நான் சொல்றத என்னோட டீம் மெம்பர்ஸ் வேணா கேட்பாங்க, இவர் கேட்பாரா என்ன? என்கிட்டயும் எதையும் வாங்கிக்கல. வேண்டாம்னு அவரோட இன்ஸ்டன்ட் பதில சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வாங்கிக்கோங்க சாமி. சாமி வாங்கிக்கோங்க. டீ கொஞ்சம் விடு. டீ இங்க வச்சிருவா, இங்க வச்சிருவா. திடீர்னு அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அவரை பின்தொடர்ந்தபடியே போனேன். திடீர்னு அங்க ஒரு வீட்டுல போய் தன்னோட வேட்டியை கழட்டி நிர்வாண கோலத்துக்கு மாறிட்டாரு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த இவரு ஏன் இப்படி அகோரி நிலைக்கு மாறின மாதிரி நடந்துகிட்டாருன்னு தெரியல. நான் முதல்ல சந்திச்ச சிகரெட் சித்தராகட்டும், கார்கா வயல்ல நான் சந்திச்ச அகோர சித்தராகட்டும், திடுதுப்புன்னு எனக்கு இப்படி ஒரு அவதூத தரிசனத்தை கொடுத்துட்றாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. சாமியார்களின் இந்த நிர்வாண கோலத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. நாம நினைச்ச நேரம் எல்லாம் இப்படி இவங்க காட்சி கொடுக்க மாட்டாங்க. இத பார்த்து கிண்டல் பேசுறவங்களுக்கு இதுக்கு பின்னால இருக்கும் சூட்சமம் புரியாது. அதனால இந்த காட்சிகளை கிண்டல் பண்றவங்கள நான் பொருட்படுத்துறதே இல்லை. நடமாட்டமே இல்லாத ஒரே இடத்துல இருக்கிற பிரகாசம் சாமி திடீர்னு எழுந்து நடந்து வந்து இப்படி ஒரு நிர்வாண கோலத்துல போஸ் கொடுத்தது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து அங்கிருந்த தண்ணீரை எடுத்து தன் மேல ஊத்திக்கிட்டாரு. பிரகாசம் சாமி இப்படி நிர்வாண கோலத்துல நின்ன ஒரு சில நொடிகள்ல எங்கிருந்தோ ஒருத்தர் வீட்டுல இருந்து புது வேட்டியோட ஓடி வந்தாரு. அவசரமா அவருக்கு அந்த வேட்டியை கொடுத்தாரு. பிரகாசம் சாமியும் அதை வாங்கி கட்டிக்கிட்டாரு. இது எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்துல நடந்து முடிஞ்சது. எனக்கு அவர் மேல இங்க இருக்கிறவங்க வச்சிருக்கிற மரியாதைய உணர முடிஞ்சது. புது வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டவரு அங்கிருந்து வேற இடத்துக்கு மாறி போனாரு. இப்படிப்பட்ட ஒரு டிஃபரெண்டான சித்தரை சந்திச்சது எனக்கு ஒரு பிரமிப்பான அனுபவத்தை கொடுத்திருக்கு. அடுத்து நான் இவரோட குருவான யாழ்ப்பாண ஆறுமுக சித்தரை இன்னைக்கு பாம்பா தரிசனம் பண்ணணும்னு அதையும் நான் பிரகாசம் சாமி கிட்டயே ஒரு வேண்டுதலா வச்சுட்டு அங்கிருந்து திரும்பவும் யாழ்ப்பாண சித்தர் ஜீவசமாதிக்கு வந்தேன். இந்த ஜீவசமாதியை பார்க்க ரொம்ப புதுசா இருந்தது. ஆறுமுக சித்தர் ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் அவரோட சீடர்கள் இந்த இடத்த பராமரிச்சுட்டு வந்தாலும் இப்படி ஒரு ஜீவசமாதி இருக்கிறத உலகத்துக்கு தெரியப்படுத்தாம இருந்திருக்காங்க. ஆறுமுக சித்தரோட சீடர்கள் காலத்துக்கு அப்புறம் இந்த இடம் பராமரிக்க ஆளில்லாத நிலை ஏற்பட்டிருக்கு. 40 வருஷமா பாம்புகள் மட்டுமே இந்த இடத்த காவல் காத்து வந்திருக்கு. சித்தர்கள் தான் அப்படி இந்த இடத்த அமானுஷ்யமா பாதுகாத்து வந்ததா சொல்றாரு கண்ணன். ஒரு காடு இங்கே திரும்பினா இங்கே பாம்பு வருதான்னு தெரியாது. இங்கே தான் அடிக்கடி நாகராஜன் நிறைய சுற்றி வருவார். இன்றைக்கும் இங்கே பாம்பு புத்து உள்ளே இருக்குது, ஒரு பெரிய புத்து இருக்குது. பாம்புகள் நிறைய இருக்கும். நாங்கள் போகும்போதெல்லாம் வெறும் பாம்பு சட்டையாக இருந்துச்சு. நான் பாம்பு சட்டை பொறுக்கி வச்சிருக்கேன் அந்த லிங்கத்துக்கு மேலே ஜீவசமாதிக்கு மேலே. ஆமாம்,
பிஜி மாதிரியும் விடுற மண்டபம் கிண்டெல்லாம் ஒரு பாம்பு தோலாக தொங்கும். இது சந்தேகம் எனக்கு. ஏன்னா பாம்பாடி சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரே வந்து உள்ள இறங்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா? இந்த ஜீவ சமாதிய சீரமைக்க முடியாத நிலையில இருந்த சமயத்துல சென்னையில இருந்து மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க இந்த ஜீவ சமாதிய கட்ட முன் வந்திருக்காங்க. ஆனா அதுலயும் திடீர்னு ஒரு தடை ஏற்பட்டிருக்கு. தான் சிவன் கோயில் மட்டும்தான் கட்டுறதா சொல்லி மகாலட்சுமி இந்த ஜீவ சமாதிய கட்டித்தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து மகாலட்சுமி சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு டி நகரில் இருக்காங்க. அவங்க வந்து 2013 போய் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி யாழ்ப்பாண சித்தர் ஜீவ சமாதி இருக்கம்மா. அவங்களுக்கு எப்படி பழக்கம் இந்த யாழ்ப்பாணம்? அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சிவன் கோயிலாக கட்டிகிட்டு இருக்காங்க. 2013 வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போனாங்க, கட்டித்தரேன்னு சொன்னாங்க. நானும் அந்த அம்மா எங்கெங்கே வராங்களோ விடுறதே கிடையாது, விடாமல் சுற்றிக்கிட்டே 2 வருஷமாக அவங்க கூட எங்கெங்கே எந்தெந்த ஊர் வராங்களோ அங்கங்கே போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, 2015 கடைசியில், இல்லைப்பா நீ வராத, நான் அந்த ஜீவ சமாதி கட்ட மாட்டேன் ஏன் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஜீவ சமாதி மேலாம் ஒரு நம்பிக்கை கிடையாது, சிவன் கோயில் மேல சிவன் கோயில் தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பல வருஷங்கள் கழிச்சு கண்ணன் இந்த ஜீவ சமாதியை சீர்படுத்த பல முயற்சிகள் எடுத்திருக்காரு. ஆனாலும் ஆறுமுக சித்தரோட ஜீவ சமாதியை கட்ட வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. அப்ப இந்த ஜீவ சமாதியில ஆறுமுக சித்தர் தான் இருக்கிறத ஒரு அமானுஷ்யம் மூலமா உணர்த்தி இருக்காரு. இங்க இருக்கிற லிங்கத்துக்கு மேல பாம்பு ஒண்ணு சட்டைய உரிச்சிட்டு லிங்கத்துக்கு கீழேயே ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கு. பாம்பு ரூபத்துல இங்க சித்தர் காட்சி கொடுத்ததை பார்த்ததும் தான் மகாலட்சுமி இந்த ஜீவ சமாதியை கட்டி கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க. நான் உள்ள நுழையிறேன், ஒரு பாம்பு படுத்து கிடக்கு. எங்க ஜீவ சமாதி மேல, லிங்கம் மேல, லிங்கத்துக்கு கீழே படுத்து கிடக்கு. ஒரு நல்ல பாம்பு, பெரிய பாம்பு படுத்து கிடக்கு. பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு சட்டை உரிச்சிருக்கு. சிவலிங்கத்து மேலே சட்டை உரிச்சிட்டு அங்கே வந்து படுத்துருக்கு. சென்னையில் மகாலட்சுமிங்கிற அம்மா வந்து நாங்கள் அந்த பாம்பு சட்டை உரிச்சதை நாங்கள் எடுத்து இமெயில் அனுப்பிவிட்டோம். அந்த அம்மா அமெரிக்காவில் இருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து கோயில் கட்டித்தரமான்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த அம்மா அங்கே வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் பண்ணி, என்னப்பா யாழ்ப்பாண சித்தர் வந்து விளையாட்டுலாம் பண்ணுறாரு, நான் வந்து கோயிலை தர மாட்டேன்னு சொன்னதுக்காக இந்த மாதிரி சித்து விளையாட்டை பண்ணுறாரா, நான் ஊர்லேருந்து அமெரிக்காவில் வந்தோடனே நான் கோயிலை கட்டி கொடுத்துட்றேன், அது எந்த ரூபத்தில் எப்படி வருவார், எப்போ வருவாருங்கிறது அது அவர் தான் செய்யணும். அது உட்காந்துருக்கும் போது அப்படி வராரு. நாங்கள் செல்லில் எடுத்தோம். அந்த பாம்பு பாம்பு எடுங்க எடுங்க, டக்குல எடுங்க. பண்ண முடியுங்களா? டக்குல எடுங்க. சரிங்களா? அப்பா என்ன சொன்ன பாருங்க. எடுங்க எடுங்க. நெல்ல நிற்கிறியா இல்லையா? நெல்ல மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கும்பகோணம் பகுதியில இருக்கேன். குருவும் சிஷ்யருமா இங்க இருக்கிற ஒரு மகான் மூலமா சில அமானுஷ அனுபவம் கிடைக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. மௌனமா பேசாம இருக்கிற பிரகாசம் சாமி பிரச்சனையோட வரவங்களுக்கெல்லாம் பார்வையிலேயே ஆசீர்வாதம் செய்கிறாரு. அவரோட குருவான யாழ்ப்பாண சித்தர் தன்னோட ஜீவ சமாதியில பாம்பு ரூபத்துல வந்து காட்சி கொடுக்கிறாரு. இப்படி ஒரு தரிசனத்துக்காகத்தான் இப்ப நான் இங்க வந்து காத்திருக்கேன். ஆறுமுக சித்தர் இப்படி பாம்பு ரூபத்துல இந்த ஜீவ சமாதிக்கு வர எல்லாருக்குமே காட்சி கொடுக்கறதா இங்க வர மக்கள் சொல்றாங்க. இந்த ஜீவ சமாதிக்கு பின்புறத்துல ஒரு பாம்பு புத்து இருக்கு. அங்க இருந்துதான் ஒரு பாம்பு இங்க வரும்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த பாம்பு புத்துக்கும் டெய்லி பூஜைகள் செய்யறாங்க. நான் சித்தரை இன்னைக்கு பாம்பு ரூபத்துல பார்த்தே ஆகணுங்கிற முடிவோட இருந்தேன். அப்பதான் பாம்பு புத்துக்கு பூஜை செய்யும் நேரம் வந்தது. எல்லாரும் பாம்பு புத்துக்கு பூஜை செய்ய போனாங்க. நானும் அவங்களோட கலந்துக்கிட்டேன். அங்க பெருசா ஒரு பாம்பு தன்னோட சட்டைய கழட்டி இருந்ததை நான் பார்த்தேன். இவ்வளவு பெரிய பாம்பு சட்டைய பார்த்ததும் எனக்கு அங்க நிக்க கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனாலும் இன்னைக்கு எப்படியும் ஆறுமுக சித்தரை பாம்பு ரூபத்துல பாத்திரணும்னு வேண்டினபடியே பூஜையில கலந்துக்கிட்டேன். பாம்பை எதிர்பார்த்து என்னோட கண்ணெல்லாம் பூத்து போச்சு. அடுத்து ஜீவ சமாதியில பூஜைகள் ஆரம்பிச்சது. இப்ப நானும் கேமராமேனும் ரொம்ப அலர்ட்டா இருந்தோம். எப்படியும் இந்த பூஜைக்கு பாம்பு வந்தே தீரும்னு நம்பிக்கையோட காத்திருந்தோம். யாழ்ப்பாண ஆறுமுக சித்தரோட ஜீவ சமாதியில இருந்த லிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்க ஆரம்பிச்சது. என்னோட கவனம் எல்லாம் எங்கேயாவது பாம்பு வருதாங்கிறதுலயே இருந்தது. அபிஷேகம் முடிஞ்சது. லிங்கத்துக்கு அலங்காரங்களை செஞ்சு முடிச்சாங்க. இப்ப லிங்கத்துல யாழ்ப்பாண சித்தரைய பாக்கறத போல அலங்கரிச்சிருந்தாங்க.
எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. நான் எதிர்பார்த்து வந்த பாம்பு வரலையே, ஏன் இப்படி சித்தர் என்னை ஏமாத்திட்டாருன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. என்னால வெறுங்கையோட அங்கிருந்து திரும்ப முடியல. அதனால கொஞ்ச நேரம் நான் ஆறுமுக சித்தர் கருவறை கிட்ட தியானத்துல இருந்தேன். ஆழ்ந்த தியானத்துல இருந்த சமயம் எனக்கு சித்தர்கிட்ட இருந்து ஏதோ சில சிக்னல் கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. யாழ்ப்பாண சித்தர் சர்ப ரூபத்தில் காட்சி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கண்ணன் சுவாமிகள்கிட்ட பேசும்போது நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைங்க, கண்டிப்பாக சர்ப ரூபத்தில் யாழ்ப்பாண சித்தர் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இந்த ஜீவ சமாதிக்கு வந்து யாழ்ப்பாண சித்தர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்னோட குருவான போகர்கிட்டையும் வேண்டுதல் வச்சிருக்கேன். கண்டிப்பாக இன்னைக்கு சர்ப ரூபத்தில் யாழ்ப்பாண சித்தர் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கேன். என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நான் திரும்பவும் பாம்பு வடிவத்துல சித்தர் தரிசனம் தருவாருங்கிறத உறுதிப்படுத்திக்க நினைச்சேன். அதனால ஒரு வெறியோட திரும்பவும் கண்ணனை உட்கார வச்சு திரும்பவும் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சேன். சித்தர் பாம்பா வருவார்னு சொன்னீங்களே, இப்ப ஏன் வரலன்னு திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்க ஆரம்பிச்சேன். அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த இடத்துல ஒரு திடீர் பரபரப்பு உருவாச்சு. எங்க டீம் எல்லாம் பதறி ஓட தொடங்கினாங்க. சித்தர் வந்துட்டாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நாங்க பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்த இடத்த நோக்கி ஒரு பெரிய பாம்பு நேரா வர எல்லாருமே பதறி போயிட்டோம். அவர் உள்ள யாழ்ப்பாண சாமி நினைக்கினதை, ஏன்னா இது வரைக்கும் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு நைட்டுக்குள்ளே ஒரு காட்சி கொடுக்கலாம், நாளைக்கு கூட காட்சி கொடுக்கலாம். அது எந்த ரூபத்தில் எப்படி வருவார், எப்போ வருவாருங்கிறது அது அவர் தான் செய்யணுது. உட்காந்துருக்கும் போது அப்படி வராரு. நாங்கள் செல்லில் எடுத்தோம். அதை சொன்ன பார்த்தீங்களா? எடுங்க பார்த்தீங்களா? அப்பா என்ன சொன்ன பாருங்க. எடுங்க எடுங்க. நீ மறந்துடா. எடுங்க எடுங்க டக்குனதை. இருங்க இருங்க ராஜா இல்ல. அவசர அவசரமா நம்ம கேமராமேன் அதை எப்படியாவது கேமராவில் பதிவு செய்யணும்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்குள்ள கண்ணன் வேற பாம்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நில்ல, நிக்கிறியா இல்லையா? நில்ல, வருவேப்பா, நில்லுங்கறல. எனக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் நம்ம கோரிக்கையை ஏத்துக்கிட்டு சித்தர் பாம்பு ரூபத்துல காட்சி கொடுத்துட்டாருங்கிற சந்தோஷம். எனக்கு எதுவுமே புரியல. நீளமான அந்த பாம்பு எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு பக்கத்துல இருந்த புதற்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. என்னோட வேண்டுதலுக்கு செவி சாய்ச்சு சித்தர் எனக்கு இப்படி ஒரு காட்சியை கொடுத்துட்டாரு. இது போதும் எனக்கு. தன்னோட குருவோட அடையாளமா இன்னைக்கு மௌனத்தோட தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வரும் பிரகாசம் சாமிகளும் பாம்பு ரூபத்துல சித்தர் வந்து காட்சி தரும் இந்த ஜீவ சமாதி ஆகட்டும் மறக்க முடியாத அனுபவத்தை எனக்கு கொடுத்திருக்கு. வேற ஒரு அமானுஷ அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நாகராஜ். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். தீமிதி திருவிழாவில் சுழலாக வரும் ஒரு சக்தி. காற்று வந்தால் தான் அந்த சுழிவான காற்று வந்தது இந்த அம்மா வருதுன்னு அர்த்தம். இந்த அம்மா வந்துச்சுன்னா பூக்குள்ள இறங்கலாம். விடிய விடிய காத்திருக்கும் பக்தர்கள், பதற வைக்கும் ஒரு திருவிழாவில் மிரள வைக்கும் காட்சிகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.